வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியா மீது டிரம்பின் 50% வரி விதிப்பு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமது நண்பர் என்று வெளியிட்ட அறிவிப்பு மோடியுடன் விரைவில் பேசுவேன் என்ற அவரது கூற்று மற்றும் அதற்கு மோடியின் நன்றி தெரிவிப்பின் பின் இரு தரப்புக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஏற்படலாம் என்ற தோற்றம் இருந்தது. அடுத்த சில மாதங்களில் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்படும் என்று இருதரப்பும் நம்பிக்கை தெரிவித்தன. ஆனால் அதன்பின் அமெரிக்க தரப்பிலிருந்து வெளியான கூற்றுக்கள் அமெரிக்கர்கள் தமது நிலைப்பாட்டில் இருந்து சிறிதும் மாறவில்லை. இந்தியா தான் தனது நிலைப்பாட்டில் இருந்து மாற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை காட்டுகின்றது. கூடவே மேலதிகமாக மற்ற நாடுகளும் இந்தியா மீது வரி விதிப்பை அதிகரிக்க வேண்டும் என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் மிக தந்திரமாக திட்டமிட்டு இந்தியாவை முடக்க முயற்சிக்கிறது. அதுதான் இரட்டை வரி விதிப்பு. ஒன்று, இந்தியா மீது பரஸ்பர வரி விதிப்பு 25%. இரண்டாவது, ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் அபராத வரி விதிப்பு 25%. இந்த இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்றது என்பதே அமெரிக்காவின் தந்திர திட்டமிடல். ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தினால் அபராத வரி விதிப்பு 25% ரத்து செய்யப்படும். அத்துடன் அமெரிக்கா மற்ற நாடுகளையும் இந்தியா மீது வரி விதிப்பு செய்ய அழுத்தம் கொடுக்காது. அது ஒரு தனி சேனல். மற்றொரு சேனலில் உள்ளது இந்தியா மீது பரஸ்பர வரி விதிப்பு 25%. அமெரிக்க வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட சம்மதித்தால் 25% பரஸ்பர வரி விதிப்பு ரத்து செய்யப்பட்டு 0 மாறாது, ஆனால் கணிசமாக குறைக்கப்படும். நாம் அமெரிக்க வட்டாரங்களில் விசாரித்த போது எமக்கு கிடைத்த தகவல், அமெரிக்க வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட சம்மதித்தால் அந்த பரஸ்பர வரி விதிப்பு குறைந்தபட்சம் 15%, அதிகபட்சம் 10% குறைக்கப்படும். இது அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு இந்தியாவின் ஆசிய போட்டியாளர்களின் வரி விதிப்பை விட கிட்டத்தட்ட பாதி. அதனால் இந்தியாவின் ஏற்றுமதி அதிகரிக்கும். இந்தியா அமெரிக்க வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட சம்மதிக்கவில்லையா? பிரச்சனை இல்லை. பரஸ்பர வரி விதிப்பு 25% இருக்கும். ஆனால் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள். 25% அபராத வரி விதிப்பு நீக்கப்படும். அதன் பின் அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு இந்தியாவின் ஆசிய போட்டியாளர்களின் வரி விதிப்பை விட சற்றுத்தான் அதிகம். இந்திய ஏற்றுமதியாளர்கள் தமது லாபத்தை சற்று அட்ஜஸ்ட் பண்ணினால் மீண்டும் அமெரிக்க சந்தைக்குள் பலம் பெறலாம். நியாயம் அநியாயம் பார்க்காவிட்டால் அல்லது அமெரிக்க நலனின் முன்னுரிமை என்ற கோணத்தில் பார்த்தால் இது மிக உச்ச தந்திர திட்டம். ஆனால் அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு இந்தியாவால் துரிதமாக மாற்று சந்தையை தேட முடிந்தால் இது பேக்ஃபயர் பண்ணி அமெரிக்காவை கவிழ்த்து விடும். அமெரிக்கா இந்த தந்திர திட்டத்திலே மிக தீவிரமாக உள்ளது என்பதற்கு அமெரிக்கர்களின் சமீபகால கூற்றுக்களே சான்று. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள செர்ஜியோ கோர் இந்திய அமெரிக்காவின் முக்கிய பங்குதாரர் என்று தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தையின் முடிவு விரைவில் வெளிவரும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவின் தனது நியமனத்தை உறுதிப்படுத்தும் அமர்வின் போது கோர் இந்த கருத்தை வெளியிட்டார். தனது நியமனம் உறுதி செய்யப்பட்டால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்த பாடுபடுவேன் என்று கோர் கூறினார். இது இந்தியா பற்றி அவர் கூறிய பிளஸ் பக்கம். செனட் சபையில் கோரை அறிமுகப்படுத்திய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கோர் ஜனாதிபதி ட்ரம்புக்கு நெருக்கமானவர் என்றும் இது இந்தியாவை போன்ற ஒரு நாட்டில் பிரதிநிதித்துவத்திற்கு மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார். செர்ஜியோ கோர் மேலும் 2 முக்கியமான விஷயங்களை கூறினார். இதுவும் இந்தியாவின் பிளஸ் பக்கம். அடுத்து என்ன நடக்கிறது பாருங்கள். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை தடுப்பது அமெரிக்காவின் முன்னுரிமை என்று அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராக மாற முடியும் என்றும் கோர் கூறினார். இது ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் அமெரிக்க முயற்சி. முதல் மாங்காய், இந்திய ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி அமெரிக்காவிடம் அதிக விலை உள்ள எண்ணெய் வாங்கும். இரண்டாவது மாங்காய், இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் ரஷ்யாவால் உக்ரைன் போரை தொடர முடியாது. ட்ரம்பின் பேச்சுகள் ஒரு உளறலாக தோன்றினாலும் அதன் பின்னணியில் ஒரு சீனார திட்டமிடல் உள்ளது. 38 வயதான செர்ஜியோ கோரின் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நியமனம் உறுதி செய்யப்பட்டால் அவர்தான் இந்தியாவுக்கான மிக இளவயது அமெரிக்க தூதர். இந்திய அமெரிக்க உறவுகளில் பதட்டம் அதிகரித்துள்ள நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் செர்ஜியோ கோரை இந்தியாவுக்கு அமெரிக்க தூதராகவும் தென்கொரியா மற்றும் மத்திய ஆசியாவுக்கான சிறப்பு தூதராகவும் நியமித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைனுக்கு எதிரான போரில் இந்தியா ரஷ்யாவுக்கு உதவுகிறது என்று ட்ரம்ப் கூறி வருகின்றார். இந்திய பொருட்களுக்கு மொத்தத்தில் 50% வரியை அவர் விதித்துள்ளார். இந்த உச்ச வரி விதிப்பு அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதிகளில் பாதிக்கு மேல் முழுமையாக இல்லாது செய்துவிடும். அதே சமயம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் சில காலமாக தேக்கமடைந்துள்ளன. இரு நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாக அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஹவார்ட் லுட்னிக் கூறினார். இருப்பினும் இந்தியா தனது சந்தைகளை திறக்க வேண்டும் என்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவரது கூற்று ட்ரம்ப் மோடியுடன் தமக்குள்ள நெருக்கமான நட்பை வெளியிட்டதன் பின்னரே வந்துள்ளது.
அதன் அர்த்தம் அமெரிக்க நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை. இந்தியா தான் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை அமெரிக்கா கசப்பு மருந்தில் இனிப்பு கோட்டிங் போட்டு கொடுப்பது போல கொடுத்துள்ளது. இந்தியாவுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் ஏற்படும் லாபத்தை விட அமெரிக்க தடைகளால் ஏற்படும் இழப்பு பல மடங்கு அதிகம் என்று தோன்றினால் அது இந்தியா தாங்கிக் கொள்ளுமா என்று தெரியவில்லை. மற்றொரு பக்கத்தில் இந்திய பொதுமக்கள், இவர்களில் பெரும்பாலானோர் ரஷ்ய ஆதரவாளர்கள், அதனால் உக்ரைன் போரை ஆதரிக்கிறார்கள். ஆனால் அதனால் கிடைத்த ரஷ்ய மலிவு விலை எண்ணெய் காரணமாக அவர்களுக்கு குறைந்த விலையில் பெட்ரோல் கிடைக்கிறதா? மலிவு விலை ஆதாயத்தை சில தனியார் நிறுவனங்கள் பெற்றுக் கொடுக்கின்றன என்று கூறுகின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. மறுபக்கத்தில் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் ரஷ்யா ஆதரவு இந்தியர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள்? இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்ந்து முன்னேறி வருவதாக இந்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சமீபத்தில் கூறியிருந்தார். மறுபுறம் கடந்த சில நாட்களாக பிரதமர் மோடியை நல்ல நண்பர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறி வருகிறார். அதே சமயம் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா மீது அதிக வரி விதிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறி வருகின்றார். அமெரிக்க செனட் சபையில் செர்ஜியோ கோர் கூறிய போது இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒப்பந்தத்திலிருந்து நாம் வெகு தொலைவில் இல்லை. உண்மையில் அவர்கள் ஒப்பந்தத்தின் விவரங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். சில நேரங்களில் மற்றவர்களை விட இந்தியாவிடம் இருந்து நாம் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். அடுத்த சில வாரங்களில் ஒரு தீர்வு காணப்படும் என்று நான் நினைக்கின்றேன் என்றார். முன்பு செனட் சபையில் செர்ஜியோ கோரை அறிமுகப்படுத்திய அமெரிக்க ராஜாங்கத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, உலகில் அமெரிக்காவின் மிக முக்கியமான உறவுகளில் ஒன்றை கொண்ட ஒரு நாட்டுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எதிர்காலத்தில் உலகம் எப்படி இருக்கும் என்பதில் இந்தியா பெரிய பங்கு வகிக்கும் என்று புகழ்ந்தார். ஆனால் அவரும் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் யாவரும் நலம் என்றார். கோர் தனது கருத்திலிருந்து மீண்டும் இதை தெரிவித்தார். நான் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டால் ஜனாதிபதியின் திட்டத்தை முன்னெடுத்து செல்ல பாடுபடுவேன். இந்த கூட்டணியில் அமெரிக்க நலன்களை அடைவது எனது பணியாக இருக்கும் என்று அவர் கூறினார். இது வெளிப்படையான கூற்று. அவர்களுக்கு முக்கியம் அமெரிக்க நலன். அதை எப்படியும் அடைய முயற்சிப்பார்கள். இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான ஆழ்ந்த நட்புறவு குறித்தும் செர்ஜியோ கோர் பேசியிருந்தார். ட்ரம்ப் இந்தியாவை விமர்சிக்கும் போது அவர் பிரதமர் மோடியை பாராட்டவும் செய்கின்றார். இருவருக்கும் இடையே ஒரு சிறந்த உறவு உள்ளது என்று அவர் கூறினார். ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது குறித்து பேசிய அவர், வரி விதிப்பு தொடர்பாக எந்த ஒப்பந்தத்திலிருந்தும் நாம் வெகு தொலைவில் இல்லை. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை தடுப்பது இந்த அரசின் முன்னுரிமை என்றார். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது, போட்டித்தன்மையில் அமெரிக்காவின் நிலையை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் சீனாவின் பொருளாதார ஆதிக்கத்தை குறைக்கும் என்றும் செர்ஜியோ கோர் கூறியிருந்தார். செனட் குழுவின் முன்பு இந்தியாவின் முக்கியத்துவம் குறித்தும் செர்ஜியோ கோர் பேசினார். பாதுகாப்பு ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு முதல் மருந்துகள் மற்றும் அரிய பூமி தாதுக்கள் வரையிலானவற்றில் இந்தியாவுடன் அதிக ஒத்துழைப்பு குறித்து செர்ஜியோ கோர் பேசினார். அதெல்லாம் உண்மை. இந்தியா ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டு அவர்களது சந்தையையும் எமக்காக திறந்துவிட்டால் இது அற்புதமான நட்பு என்பதில் இறுதியில் சிக்ஸர் அடித்தார். மொத்தத்தில் அமெரிக்கா இந்தியாவை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட தயாராக உள்ளது. அமெரிக்காவின் சொற்படி இந்தியா நடந்து கொண்டார். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? ட்ரம்ப் நிர்வாகத்தின் வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் 2030 இந்தியா அமெரிக்க இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் இரட்டிப்பாக்குவதே தனது நோக்கம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். செர்ஜியோ கோரும் அந்த இலக்கையை சுட்டிக்காட்டினார். அதன் அர்த்தம் இந்திய சந்தையில் அமெரிக்க ஆதிக்கம். பல விஷயங்களில் சீனாவை விட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிக ஒற்றுமையில் இருப்பதாக கோர் கூறினார். இந்தியா அமெரிக்கா உறவுகளில் சமீபத்தில் ஏற்பட்ட கசப்பை அவர் ஒப்புக்கொண்டார். இப்போது எங்களுக்குள் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை சரி செய்ய நாங்கள் பாடுபடுகின்றோம். இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களுடனான எங்கள் உறவு பல தசாப்தங்கள் பழமையானது. மேலும் அது சீனாவுடனான அவர்களின் உறவை விட மிகவும் நட்பு நிறைந்தது என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் இந்தியாவும் சீனாவும் இப்போது கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத விதத்தில் நெருங்குகின்றன என்பதை அவர் கூறவில்லை. சீனாவின் விரிவாக்க வாதம் குறித்து இந்தியா கவலைப்படுவதாக அவர் கூறினார். இந்தியா சீனாவுடன் கைகோர்க்காமல் அமெரிக்காவுடன் அணிக்கு வருவதனை உறுதி செய்ய முயற்சி செய்வேன் என்று செர்ஜியோ கோர் தெரிவித்தார். அமர்வின் போது செர்ஜியோ கோரிடம் பிரிக்ஸ் பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ரஷ்யா, சீனா, பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவுடன் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ளது. இதில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் இந்தியாவின் இருப்பு அமெரிக்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா தவிர ட்ரம்ப் 50% வரியை விதித்த மற்றொரு நாடு பிரேசில். பிரிக்ஸ் அமைப்பில் இருந்த போதிலும் பல விஷயங்களில் இந்தியா அமெரிக்காவுடன் இருந்துள்ளது. பிரேசில், சீனா உட்பட பல நாடுகள் அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்யாமல் இருக்க முயற்சி செய்துள்ளன. ஆனால் இந்தியா அப்படி செய்யவில்லை என்று கோர் கூறினார். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவது குறித்த கேள்விக்கு அவரது கருத்து இன்னமும் தெளிவாக உள்ளது. இந்த விஷயத்தில் ஜனாதிபதி ட்ரம்ப் மிகவும் தெளிவாக உள்ளார். ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று செர்ஜியோ கோர் செனட் சபையிடம் கூறினார். அதுதான் அமெரிக்க இந்திய வர்த்தக ஒப்பந்தத்தை பெற்றுத்தரும் என்று அவர் முடித்தார்.